தக்ஷிணாமூர்த்தி மந்திரம். வியாழக்கிழமை என்றதுமே நினைவுக்கு வரும் தெய்வம் குரு தக்ஷிணாமூர்த்தி. குருவின் அம்சமாகத் திகழும் அற்புத தெய்வம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி. சிவனாரின் வடிவங்களில் ஒன்று என்கிறது சிவஞான போதகம். சிவனாரின் வடிவமான தக்ஷிணாமூர்த்தி தென்முகக் கடவுள். தெற்கு பார்த்த நிலையில் இருப்பதால்தான் அவரின் திருநாமம் தக்ஷிணாமூர்த்தி என்று அமைந்ததாக சொல்கிறது சிவபுராணம். தக்ஷிணம் என்றால் தெற்கு. சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரத்தடியில் அமர்ந்தபடி சிவபெருமானே தக்ஷிணாமூர்த்தி அம்சத்துடன் வந்து உபதேசித்து அருளினார். அதனால்தான் ஞானமும் யோகமும் வேண்டுவோர் தக்ஷிணாமூர்த்தியை வணங்குங்கள் என அறிவுறுத்துகிறார்கள் ஆச்சாரியர்கள். வியாழன் என்பவரே குரு பகவானை குறிக்கும். குரு பிரகஸ்பதிதான் நவக்கிரகங்களில் குரு பகவானாகத் திகழ்கிறார். அதேபோல் குருஸ்தானத்தில் குரு தக்ஷிணாமூர்த்தியே காட்சி தருவதால் சிவஸ்வரூபமாகத் திகழும் தென்முகக் கடவுளாம் தக்ஷிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வணங்கினால் புத்தியில் தெளிவும் செயலில் திண்மையும் கிடைக்கப் பெறலாம் என்பது ஐதீகம். ஓம் நமோ பகவதே தக்ஷிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா என்பது ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்திக்கு உரிய மூலமந்திரம். சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் காலையில் பாராயணம் செய்வது ரொம்பவே விசேஷம். நற்பலன்களையெல்லாம் வழங்கும். அதேபோல் வியாழக்கிழமைகளிலும் பௌர்ணமி தினங்களிலும் சிவன் கோயிலில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் தக்ஷிணாமூர்த்திக்கு எதிரே அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஜபிக்கலாம். அடுத்து தக்ஷிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம். ஓம் தக்ஷிணாமூர்த்தயே வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ தீசஹ் பிரச்சோதயாத். வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு தக்ஷிணாமூர்த்தி காயத்ரி மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் ஜபித்து வாருங்கள். வீட்டிலுள்ள தரித்திர நிலை மாறிவிடும். சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் குடிகொள்ளும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை தகவல்கள் அனைத்தையும் கேட்க KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.